சொன்ன மாரி பல நபர்களுக்கு வந்து இந்த கால் வீக்கம், நீண்ட நேரம் நிக்கிறதுனால, கால் ஹெவியா கனமா ஆவுறது, மசில் கிராம்ப்ஸு, அப்புறம் கால் வந்து கீழ வந்து நீ ஜாயிண்ட் கீழ இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் பக்கத்துல ஸ்கின் கலர் மாறுறது. அ இனிஷியலா ரெட்டிஷ் ப்ரவுன் அப்புறம் போக போக தோல் கலர் கருப்பா மாறுறது. அப்புறம் நின்னா நிக்கிறதுனால அரிப்பு ஏற்படுறது. கால்ல வந்து நீண்ட நாள் ஆறாத புண்ணு, இந்த மாரியான ஒரு பலவித கஷ்டத்த குடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த வேரிகோஸ் வெயின்ங்கிற ப்ராப்ளம். இந்த வேரிகோஸ் வெயின்ங்கிற ப்ராப்ளம் என்ன இங்கிலீஷ்ல வேரிகோஸ் வெயின் பேர் வச்சிருக்காங்க. இதே தமிழ்ல நம்ம சொல்லணும்னா, கால்ல ரத்த தேக்கம். இப்போ வந்து நம்மளுடைய அ ரத்த ஓட்ட சர்க்குலேஷன் சிஸ்டம்ல 2 விதமான ரத்த குழாய்கள் மெயினா இருக்கு. ஒண்ணு வந்து ஆர்டரின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வெயின்னு சொல்லுவோம். தமிழ்ல ஆர்டரிங்கிறதுக்கு நாடி, இல்ல தமனின்னு சொல்றோம். வெயினுக்கு வந்து சிரை அப்படின்னு சொல்றோம். இதோடைய ஃபங்ஷன் என்னன்னா, நம்ம நார்மலா ஹார்ட் பம்ப் பண்ணோனே நல்ல ரத்த ஓட்டம், ஆக்ஸிஜன் கலந்த ரத்தத்த ஆர்ட்ரி நாடி வழியா, பல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைப்லைன் வழியா இருதயத்திலருந்து எல்லா பக்கமும் வெளிப்போக எல்லா உறுப்புகளுக்கும், கால்களுக்கும் கீழ வருது.